பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறானோ, அல்லாவிட்டால் ஆண்டவரை மாத்திரமே எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு அநேக நிலைகளிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறதை பார்க்க முடிகிறது. வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஈசாக்கை மோரியா தேசத்தின் மலைகளில் ஒன்றிலே பலியிட சொல்லுகிறார். இப்பொழுது ஈசாக்கு காலையிலே எழும்பி இதோ அவன் கட்டைகளை பிளந்து அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய 2 வேலைக்காரர்களையும் எடுத்துக்கொண்டு அந்த கழுதையின் மேல் இந்த கட்டைகளை ஏற்றி கொண்டு அவர்கள் பலி செலுத்துவதற்காய் தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு அவர் கடந்து செல்லுகிறார். இப்படி மகனையும் அழைத்து கொண்டு அவர் கடந்து செல்லுகிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் காட்டின அந்த மலை வருகிறது. அந்த மலையின் அடிவாரத்திலே அந்த 2 வேலைக்காரர்களையும் நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்திவிட்டு திரும்பி வருவோம், நீங்கள் இங்கே நில்லுங்கள் என்று சொல்லி அவர் ஏறி போகிறார். இப்படி மலையின் மேலே ஏறி போகிற பொழுது கட்டைகளை சுமந்து கொண்டிருக்கிற அந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறான், தகப்பனே, பலிக்கான எல்லா பொருட்களும் நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆடு எங்கே என்று கேட்கிறான். இப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறான், தேவன் தம்முடைய பலிக்கான ஆட்டை தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். இப்பொழுது ஆபிரகாமின் நம்பிக்கை காட்டிலும் ஈசாக்கின் நம்பிக்கை இங்கு கவனிக்கப்பட வேண்டியதும் போற்றப்படக்கூடியதுமாயிருக்கிறது. காரணம் என்ன? ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த வார்த்தையை ஈசாக்கு முழுமையாய் நம்பினான். தேவன் தன்னுடைய பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படியானால் அந்த பலிப்பொருள் தேவனுடையது, தேவன் அதை தயார் செய்து வைத்திருப்பார், தேவன் அதை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார் என்று சொல்லி ஈசாக்கு முழுமையாய் நம்பினது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையிலே கடந்து போகிறான். இந்த நம்பிக்கை எதுவரையிலும் இருந்தது தெரியுமா? அவனை கட்டி பலிபீடத்தின் மேலே கிடத்தி கத்தியை ஓங்கி கர்த்தர் நிறுத்தி ஒரு ஆட்டை காண்பிக்கிறது வரையிலும் இந்த ஈசாக்கினுடைய நம்பிக்கை மாறவில்லை. கர்த்தருடைய பலிபொருள் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, சூழ்நிலைகள் மாறிப்போகலாம், சூழ்நிலைகள் எதிராய் நிற்கலாம், சூழ்நிலைகள் முடிந்து போயிற்று என்று சொல்லலாம், இதற்கு மேல் இல்லை என்கிற ஒரு நிலை வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஒரு பொழுதும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு பொழுதும் அவன் இளைப்படைந்து நிற்பதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்து அவர் மேலே நம்முடைய பாரங்களை எல்லாம் வைத்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, அந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவர். ஆம் ஆண்டவரே, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலும் தேவ கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஈசாக்கு முழுமையாய் நம்பினபடியினாலே என் ஆண்டவர் அவனை விடுவித்தீர் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமின் நம்பிக்கை
நம்பிக்கைக்கும் என் ஆண்டவர் பதில் கொடுத்தீர் ஆண்டவரே. இப்பொழுதும் அதே நம்பிக்கையும் அதே விசுவாசமும் எங்களிலே வேறொன்றும்படியாய் என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் ஆண்டவரை நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களாய், இந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் என் ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிறவர்களாய், இவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொண்டு வருகிறவர்களாய் இருக்கும்படியாய் என் கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறைவான கிருபைகளையும் மகிமைகளையும் என் ஆண்டவர் எங்களுக்கு தந்துடுறோம். நீர் மாத்திரம் கூட இரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.